Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் போயிட்டு வந்து அடுத்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் பயாலஜி எக்ஸாம் தான் எல்லா பேத்துக்கும் இருக்க போது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்க போகுது. சரியா, அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய வீடியோஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கிறோம். சரியா, நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். போத் பயாலஜிக்கு வரும், அதே மாதிரி as well as வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரியா, அதனால் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினை தாண்டி நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ பயோசுவாலஜி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ செகண்ட் சாப்டர், அதாவது செகண்ட் சாப்டரில் ஒரு 14 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா, இதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரியா, அதே மாதிரி இப்போ தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 11 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து சாப்டர் பயோசுவாலஜியில் ஃபோர்த்து சாப்டரில் இருக்கக்கூடிய 12 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபிஃப்த்து சாப்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 கொஸ்டின். அப்போ ஃபிஃப்த்து சாப்டர் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா, இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏக்கு டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ஆர்என்ஏ டிஎன்ஏ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதே மாதிரி சிக்ஸ்த்து சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. செவன்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா, எயித் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் நமக்கு வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நைன்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா பயோசுவாலஜிக்கு. சரியா, அடுத்து பயோ பாட்னி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து மட்டும் 25 கொஸ்டின். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எவ்வளோ முக்கியமான சாப்டர் அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா, எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த சாப்டருக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு சாப்டரில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 2024 வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாம் என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து சாப்டரில் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஃபிஃப்த்து சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வரைக்கும் 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செவன்த் சாப்டரில் இது வரைக்கும் 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எயித்து சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நைன்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு வந்து 13 சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 13 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வரப்போகுது. சரியா, இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் இதை உணர போகிறீங்க. சரியா, அதனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.